விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பீஷ்மர் வந்து யுதிஷ்டர்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல, அப்போ பகவான் கிருஷ்ணரும் அந்த இடத்துல இருந்தாரு. ஸோ அந்த 1000 நாமங்கள் சொல்லும்போது இந்த தேவகி மைந்தன் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டே அவர் மென்ஷன் பண்ணுவார் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து. ஸோ அந்த அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய முக்கியமான ஒரு இது வந்து என்னதுன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, பகவான் கிருஷ்ணரே அதை கேட்டுட்டு இருந்தாரு விஷ்ணு சகஸ்ரநாமம். அதே மாதிரி அங்க விஷ்ணு சகஸ்ரநாமம்னா இங்க தாசகனு எழுதுன ஸ்ரீ சாயி ஸ்தவன மஞ்சரி, அது பாபா முன்னாலேயே பாபாவை பத்தி அவர் பாடியிருப்பாரு. அதை பாடுற பட்சத்துல என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கும், அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் மாதிரியே இதுலயும் அந்த பலஸ்ருதி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துலயும் அவர் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த இது மூலமாவும் நிரூபிக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிருஷ்ணருக்கு சொல்லலாம் விட்டல். இப்ப நீங்க வந்து பார்த்தோம்னா பண்டர்பூர்ல உள்ள விட்டல் சொன்னேன்ல, விட்டல் ருக்மணி. ஸோ நீங்க பாபாவுடைய ஆரத்தி வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரால கிருஷ்ணர் வந்து விட்டல் நம்மளுக்கு. நீங்க பாபாவுடைய ஆரத்தி பார்த்தோம்னா எல்லா சாங்குமே விட்டல் பேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் கிருஷ்ணருங்கிறனால மகாராஷ்டிராவுடைய கிருஷ்ணர் விட்டல்ங்கிற பேர்ல வந்து அருள் பாலிக்கிறாரு கிருஷ்ணர். ஸோ அந்த சாங் ஃபுல்லுமே விட்டலுக்குள்ள ஆரத்தியவ தான் இங்க வந்திருப்பாரு. இவரே விட்டல் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த சாங்லேயே அப்படிதான் வரும். நீரே வந்து எங்களுடைய விட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ மக்கள் அதை உணர்ந்தனால தானே எல்லாருமே அதை பாடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் சொன்னா பரவாயில்ல. எல்லாருமே அந்த ஆரத்தி பாடல்ல வந்து பாடுறாங்கன்னா, அதுல உண்மை இருக்கிறனால தானே பாடுறாங்க. விட்டலாவே நிறைய பேருக்கு அவர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம ஈவன் இந்த சாலி கிராமம்னு சொல்லுவாங்க அப்படிதானே. இந்த கருப்பு கலர்ல இருக்கும் ஒரு கல்லு. அதை விஷ்ணுவா நினைச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வீட்டுல அதை வச்சிருப்பாங்க. இப்ப நான் கூட வந்து என்ன நினைச்சேன்னா சந்திரபாகா நதின்ட்டு பண்டர்பூர்ல ஓடும் விட்டல் இருக்கிறதுல. அங்க உள்ள ஏதாவது ஒரு கல்லை எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம். எல்லாரும் வந்து இந்த விஷ்ணுக்குள்ள அந்த சாலக்கிராமம் கல்லை வைக்கிறாங்கல்ல. இதுவும் வந்து சந்திரபாகா நதியில குளிக்கிறதே கங்கை நதிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதுல உள்ள கல்லும் வந்து புனிதமானது தானே அப்படின்னு நினைச்சு நான் சும்மா ஒரு தடவை போயிருக்கப்போ கல் எடுத்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கல்லு வந்து சும்மா நாம யோசித்துலாம் அவனை எடுக்கல. அந்த கல்லு நம்ம வச்சுக்கிடுவோம், கிருஷ்ணர் தானே அங்கேயும், இது இந்த கல்லும் அப்போ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாதிரி. சாலைக்கிராமம் நம்ம நம்ம கையில இல்லைனாலும் இதை வச்சுக்கிடலாம், இது வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். எடுத்தேன், சும்மா எடுத்தேன். நான் வந்து அப்படி யோசித்துலாம் எடுக்கல. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கல்லு வந்து இதுல வந்து பார்த்தோம்னா இது சங்கு மாதிரி கிடைச்சிது எனக்கு. இது வந்து அந்த சாலக்கிராமம் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. அதே மாதிரி இங்க புள்ளியில சக்கரை மாதிரி தெரியும். இது நான் சும்மா தற்செயலா எடுத்தேன் கையில, உடனே எனக்கு இப்படியே கிடைச்சிது. ஸோ இது நான் அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய சாலக்கிராமம். ஸோ இதுலயுமே அவர் வந்து கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது விட்டலே நம்மளுக்கு அங்க சொல்றாரு. இந்த பாபா பக்தரா இருக்கிறவங்க எல்லாருமே விட்டல் பக்தராவும் ஆயிருவாங்க. அப்படி நானும் வந்து விட்டல் பயங்கர பக்தி. விட்டல் அவ்வளோ பிடிக்கும். அந்த கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அதுலயும் ஒரு இது சொல்லுவாங்க, நிப்பாரு செங்கல் மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கதை உண்டு. ஸோ பாபா என்ன பண்ணாரு இங்க, அவர் ஒரு செங்கலை தான் தலையக்கி வச்சுக்கிடுவார். ஸோ அந்த ஒரு அந்த செங்கல் கான்செப்ட் இதுலயும் வர்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி விட்டலோடைய ஒரு பக்தர் நாமதேவன் உண்டு, பயங்கர பக்தர். அவங்க 2 பேரும் சின்ன வயசு. நாமதேவருக்கு வந்து நேரடியாவே காட்சி கொடுப்பாரு விட்டல் வந்து. அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் போவாங்க, அப்படிலாம் உண்டு. ஒரு தடவை வந்து தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ட்டு நாமதேவோடைய அம்மா சொல்லுவாங்க. நாமதேவ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டா தான் நினைப்பாரு விட்டலை வந்து. விட்டல்கிட்ட போய் நீ வா உனக்கும் எண்ணெய் தேய்க்கணும், உன் உடம்பும் சூடா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்னுடைய இடத்துல யார் நிப்பா அப்படின்னு, நான் நிக்கேன், நீ போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு வா அப்படின்ட்டு வந்து அந்த விட்டல் நிக்கிற அந்த இடத்துல அவர் எந்திரிச்சு போயிருவாராம், இவர் இருப்பாராம் நாமதேவன். அது கூட ஒன் டே பூஜை நடக்குமா அப்படி, அன்னைக்கு நாமதேவ் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விட்டல் வந்து நாமதேவ் வீட்டுக்கு போனதாக. ஸோ அது ஒரு ஐதீகம் இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் அது கொண்டாடுறாங்க, அது உண்மையாவே வந்து. ஸோ அது வேற யாரும் விட்டலுடைய இடத்துல நிக்கிறதுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கல. ஒன்லி அந்த நாமதேவுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க கிருஷ்ணர் எப்படி பண்ணியிருக்காரு இங்க விட்டல், அதாவது நாமதேவ் இதுல. அதே மாதிரி இங்க நம்ம பாபா ஷிரடியில வந்து நானாவல்லின்னு ஒருத்தர் உண்டு. அது கொஞ்சம் ரொம்ப வந்து அவரு நார்மல் மனுஷன் மாதிரி இருக்க மாட்டாரும்பாங்க. ரொம்ப அவர் அடிப்பாரு பண்ணுவாரு, கொஞ்சம் எல்லாரும் பயந்து போய் தான் இருப்பாங்கம்பாங்க. ஆனா பாபா மேல அவருக்கு ஒரு பெரிய பக்தி உண்டு. அவர் ஒரு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம்.
அந்த நானாவளி ஒரு தடவை பாபாட்ட அவர் உட்கார்ந்திருக்க இடத்துல எந்திரிங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா பாபாவும் அது பெருசா ஒன்றும் யோசிக்கல. வேற யாரும் பாபா சீட்ல போய் உட்கார முடியாது. ஸோ பாபா எந்திரிக்காரு. இவர் போய் உட்கார்ந்துட்டு திருப்பி எந்திரிச்சிட்டாரு. உங்க இடத்துல நான் உட்கார முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா பாபா இறந்த ஒரு 13வது நாளோ ஏதோ நானாவளியும் இறந்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு நானாவளி வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இல்லைனாலும் பாபா மேல அப்படி ஒரு அபார பக்தி அன்பு இருந்திருக்கு அவருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு கிருஷ்ணர் இது மாதிரியே நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். நம்மளுக்கு அப்படிதானே. முக்கியமான ஒரு இது சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போதிச்சிருக்காரு. அப்ப நம்ம பாபாவுக்கு அர்ஜுனன் யாரு? அதுவும் நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். யாரு? நானா சாஹேப் சாந்தோர்கர். அப்படிதானே டெப்யூட்டி கலெக்டரா இருக்கிறவரு, இருந்தவரு. ஸோ அவருக்கு பாபா வந்து நெறைய உபதேசங்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பகவத்கீதை மாதிரி தான். ஸோ அந்த இது கூட இந்த புக்ல வந்து இருக்கு ஆக்சுவலா. சாய் ஹரிகதா புக் இருக்குல்ல, அந்த புக்ல தாசகனு இயற்றினது இது வந்து. ஸோ இதுல வந்து என்னென்ன அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு, உபதேசங்கள் அ அ நானா சாஹேப்க்கு பண்ணது. கிட்டத்தட்ட அதுவே ஒரு குட்டி பகவத்கீதை மாதிரி தான். சாய் கீதைன்னு கூட சொல்லிக்கலாம். நானா சாஹேப் அந்த இடத்துல அ அவர் தான் அர்ஜுனன் சொல்லிக்கலாம். பாபா கிருஷ்ணரா இருந்து போதிச்சிருக்காரு. பாபாவுக்கும் பஞ்சபாண்டவர்கள் உண்டுன்னு சொல்லிக்கலாம். ஏற்கனவே அது சொல்லியிருக்கேன். நம்ம நானா சாஹேப் சொல்லலாம், காக்கா தீக்ஷித் இவங்கலாம் அங்கேயே இருந்தவங்க. ஆ நானா சாஹேப் வந்துட்டு வந்துட்டு போவாரு ஆக்சுவலா. அதான் இவர் அர்ஜுன் மாரி ஆயிருத. ஷாமா பீமன் மாரி சொல்லலாம். கொஞ்சம் இதா தான் இருப்பாரு அவரு கொஞ்சம். ஸோ காக்கா தீக்ஷிட்ட என்ன சொல்லலாம் நம்மளுக்கு? யுதிஷ்டிரன் மாதிரி சொல்லலாம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தாத்யா பாட்டேல், அதுக்கப்புறம் ஆ மஹல் சபாபதி. ஸோ இப்படிலாம் ஒரு இவங்கலாம் இருந்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள தாண்டியும் இருந்தாங்க. நெறைய பேர் இருந்தாங்கன்ட்டு வந்து சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பாபா வந்து ஆ கிருஷ்ணருடைய பிரதிபலிப்பா தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தாருன்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படி நெறைய கதைகள் இருக்கு. எவ்வளோ கதை தான் நம்மளுக்கு சொல்ல? எக்கச்சக்கம் இருக்கு. இருந்தாலும் ஃபைனலா ஒரு கதை, ஒரு இடத்துல பாபா வந்து தான் கிருஷ்ணருங்கிறத இன்னொரு தடவ அத வந்து அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு. எப்படி நான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்ட்ரோல வந்து சொன்னேன். பக்தர்கள காப்பாத்தணும்னா 4 நாள் கை நான் நீட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாரி அவர் வாயிலேயே ஏன்னா எல்லா நேரமும் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, கடவுள் பார்த்துக்கிடுவாரு, ஹரி பார்த்துக்கிடுவாரு, அல்லாஹ் பார்த்துக்கிடுவாரு. நம்ம கடவுளுக்கு இணையாகுமா? இப்படிதான் பேசுவாரே தவிர, எப்பவுமே அவர் வந்து தான் கடவுள்ன்னு சொல்ல மாட்டாரு. அது ரொம்ப ஆ ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் வாயிலிருந்தே அந்த பாயிண்ட் வந்து வந்துரும். அது குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு தான் அத வந்து அவரு காமிப்பாரு. எல்லாருக்கும் தான் கடவுள்ன்னு சொன்னா யாரு அவர வந்து இது பண்ணுவாங்க? ஸோ அவருக்கு தெரியும். அவர் கடவுளா அவர நினைக்கிறவங்கள்ட்ட கடவுளா அவரே வந்து காமிக்கிறது உண்டு. அவர் வந்து. அப்படி ஒரு கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா,